உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து 107 தான். எத்தனை பேருக்கு? 107 அப்படிங்கறதா இருக்கு. சோ இன்னும் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா 12 அப்படிங்கிறது தேவை. 107 அப்படிங்கிற போது இன்னும் அவங்களுக்கு 12 அப்படிங்கிறது தேவை. ஏன்னா ஒரு சபாநாயகர் வேற வேணும், பிளஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுனால. சோ இப்போ என்ன சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 நிமிஷங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றதா. நம்முடைய ஆளுநர் அவர்களோட ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கிறது இந்த சந்திப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது. பேரவையில் அந்தமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்க அப்படிங்கிறது 118 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் விஜய் தரப்பில் 112 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் மட்டுமே ஆளுநரிடம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 107 பிளஸ் 5 யார்? அந்த 5 காங்கிரஸ். அந்த 5 அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறதா சொல்லக்கூடியது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அந்த பலம் இல்லாமல் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றால் மீதமுள்ள எம்எல்ஏக்களை பெற குதிரை பேரம் நடைபெறும் என்பதால் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பது குறித்து முக்கியமா அந்த குதிரை பேரம்ன்றது தவிர்க்கணுன்றதுக்காக பண்றதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க பண்ணுங்க, அது நடக்குது நடக்கல அப்படிங்கிறது. ஆளுநர் மெஜாரிட்டி வந்து கடிதம் கொடுத்துட்டாரு இல்லையா? கொடுத்துட்டாரா இல்லையா? கடிதம் கொடுத்துட்டாவே கூப்பிட்டுருங்க. கடிதம் கொடுத்துட்டாவே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சட்டப்பேரவையை கூட்டிட்டு அங்க வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க சொல்லணும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, முன்கூட்டியே குதிரை பேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, தவிர்க்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியா இருக்கு. மேலும் இது தொடர்பாக சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை ஆளுநர் கோயில்தான் கூறப்படுகிறது. எழுதி வச்சுங்க. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாமா? யாரு? சாரி, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆலோசனை கொடுக்கலாமா? யாருக்கு? பிரசிடென்ட். அது வந்து ஆர்டிகல் 143 அது மாதிரி எஸ், அது மாதிரி கவர்னரும் தன்னுடைய ஆலோசனையை கேட்கலாம். ஐயா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆலோசனை கேட்கலாம். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சோ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது. தாவேகானுடைய சட்ட ஆலோசனை அணியினர் ஆளுநர் மாளிகைக்கு புதன்கிழமை இரவு சென்று ஆளுநரை சந்தித்ததாக தகவல் இருந்த வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். இன்னைக்கு மேக்சிமம் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அழைக்கப்படணுங்க. இதுல வந்து கம்பல்சரி அவர் பதவி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா 2 கட்சிகள் இருக்கு இல்லையா? பேசுற புரியுதா? யாரெல்லாம் வெற்றி பெற்ற கட்சிகளோ அந்த வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு பூரா அழைப்பு கொடுக்கணும். அப்படின்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தலைமையில அஇஅதிமுக கூப்பிடணும். பிளஸ் வந்து திமுக அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கூப்பிடணும். முக்கியமா அவர் தோற்று போனாலுமே ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கட்சியின் தலைவர், புரியுதா? அவங்களையும் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த சூழல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எழுதி வச்சுங்க. அடுத்து சொல்லுங்கப்பா. சார் மையமே சார் இப்போ வேற ஐடில வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே பரவாயில்லப்பா, சரிப்பா. எழுதிக்குமா. இந்தியா அண்ட் வியட்நாம் முக்கியங்க. இந்த இந்தியா அண்ட் வியட்நாம் அவங்களுக்கு இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ ஏற்கனவே எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல நியூசிலாந்து மிஸ்டர் கிறிஸ்டோபர் அப்படி பார்த்தோம்ல, நியூசிலாந்து சொல்லி பார்த்தோம். சோ இப்ப என்ன சார் எந்த 2 நாடுகளுக்கு இடையே அப்படின்னு கேட்டா இந்தியா அண்ட் வியட்நாம். இந்த வியட்நாம் அப்படிங்கிறதுக்கும் எந்த நாட்டுக்கு இடையில பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம். சைனா. பேசுங்க. சைனா அப்படிங்கிறது. சோ இந்தியா சைனா எந்த நாடுக்கு அப்படிங்கிறது 100% வரி விலக்கு அளிச்சது. ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் தானே, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 100% வரி விலக்கு அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ இந்த வருடம் அப்படிங்கிறது 2025 2026 அப்படிங்கிற பினான்சியல் இயர்ல சோ எவ்வளவு வந்து நேரடி வரி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 23 லட்சம் crore 23 லட்சம் கோடி பார்த்தோம். நேத்து பார்த்தோம் 23 லட்சம் கோடி அப்படிங்கறத பார்த்தோம். 23 லட்சம் கோடி அப்படிங்கறத பார்த்தோம். இது முக்கியமானது. இங்க என்ன சார், இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில $25 பில்லியன். 25 பில்லியன். 1 பில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடி? சோ 10 crore. சரியா? அல்ல 100 crore. 100 சரியா? ஒரு மில்லியன்றதா 10 lakhs. 1 மில்லியன்றதா 10 lakhs. 100 crore அப்படிங்கறதா 1 பில்லியன். புரியுதா? அப்ப எத்தனை பில்லியன் டாலர்? 25 பில்லியன் டாலர். யார் யாருக்கு இடையில? இந்தியா அண்ட் இத பில்லியன் டாலர் அப்படின்னு கேட்டா 2.36 லட்சம் கோடிங்க. இவங்க 2 பேருக்குள்ள வர்த்தக இலக்கு அப்படிங்கறத இது பண்ணிருக்காங்க. தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை, அதிமுக அறிவிச்சிட்டாங்க. சோ அதிமுக அப்படிங்கறது அறிவிச்சாச்சு. சோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அப்படிங்கறது என்ன சார் நடந்துட்டு இருக்குன்னா, அதிமுக இருந்தே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. CV சண்முகம் அவர்களுடைய தலைமையில. ஏன்னா CV சண்முகம் அவர்களுடைய தலைமையில அவர் ஆல்ரெடி ராஜ்யசபா MP பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்க வந்தார் அப்படின்னு சொன்னா எம்எல்ஏவா நின்று இருக்காரு. அப்படி நிற்கும் போது அவருடைய ரீஜன், அதாவது வடக்கு மண்டலம்,
அந்த சென்னை மண்டலம், அந்த சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குல்ல, அந்த 16 சென்னையில் இருக்கிற 16 இடங்களை தவிர்த்து இருக்கா, அங்க கணிசமா வந்து பாத்தீங்கன்னா அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்ப கணிசமா அஇஅதிமுக வெற்றி பெற்றுக்கிறதுனால அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வெளியில வந்துட்டு சோ இவங்களுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்க முடியும், இல்லைன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா புகுந்துரும். புரியுதா? ஒரு கட்சியோட சின்னத்துல நின்று ஜெயிச்சுட்டு ஒரு 2/3 அப்படின்னு வந்தாங்கன்னா ஓகே, அது ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்குள்ள வராது. 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா வராங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன லால வந்துரும்? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். எஸ், கட்சி தாவல் தடை சட்டத்துல வந்துரும். கட்சி தாவல் தடை சட்டம்னாவே எந்த அட்டவணையில வருதுன்னு சொன்னேன்? 10th ஷெட்யூல், 10 அட்டவணை. நேத்து நடத்தும் போது சொன்னேன்ல, சொன்னா ஆதித்யா எழுதி முடிக்கப்பட்ட போது எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு? 395. 65 இல்ல, 395. 65 95 ஒத்தைய ரெட்டியா படிக்கூடாது. 395. இப்ப இருக்கிறதா 465 பிளஸ். இப்ப இருக்கிறதா 465 பிளஸ். கிருஷ்ணன் வாயத்தரன்னு சொல்லணும். எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு? இப்ப இருக்கிறது 465 பிளஸ். சரி, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு? மொத்தம் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இப்ப 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு? 22, அப்புறம் 24, now it is 25. 25 தானே? ஞாபகம் வச்சுங்க. சோ இது முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து பாருங்க, சென்னை ஐஐடியில புதுமை சிந்தனை பாட நெறியா எழுதி வச்சுங்க. புதுமை சிந்தனை பாட நெறி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா இன்னோவேட்டிவ் திங்கிங் கரிக்குலம். இன்னோவேட்டிவ் திங்கிங் கரிக்குலம் அப்படிங்கறத சென்னை ஐஐடி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறிமுகப்படுத்துறாங்க. இலவச இணையவழி கற்றல் சேர்க்கை தொடக்கம். அதாவது சொன்னேன்ல, எல்லாரும் ஐஐடியில படிக்கலாமா? படிக்க முடியாதா? அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மொத்தம் 8000 கோர்சஸ் கொடுக்குறாங்க. சோ 8000 கோர்சஸ் அப்படிங்கறது நமக்கு கொடுக்குறாங்க. சோ ஐஐடி அப்படிங்கிறது இந்தியாவுல ஐஐடியில நம்பர் 1ல இருக்கிறது யாரு? சென்னை ஐஐடி. எத்தனையாவது முறையா? ஃபர்ஸ்ட். சோ ரொம்ப முக்கியமானது, 6வது முறையாக இருக்குது அப்படிங்கிறது சென்னை ஐஐடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாருங்க இப்ப டைரக்டர்? வி காமகோடி அவர்கள். எழுதி வச்சுக்கணும். சோ வி காமகோடி அவர்கள் அப்படிங்கிறவங்க சென்னை ஐஐடியினுடைய தலைவராக இருக்கிறாரு அப்படி சொல்லி பாக்குறோம். ஞாபகம் வச்சுங்க பாப்பா. முடிஞ்சா செமஸ்டர்லாம் முடிஞ்சா? எஸ். அது யார்? நவதாரணியா? நவதாரணி உள்ள வச்சுங்க. சோ உங்களுக்கு தம்பி அறிமுகப்படுத்துறேன், நவதாரணி அறிமுகப்படுத்துறேன். நவதாரணி உள்ள வாங்க. சோ நவதாரணி வந்து இப்ப டாக்டர், இவங்க எம்பிபிஎஸ். சரியா? நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மதுரை மெடிக்கல் காலேஜ்ல நான் தான் அழைச்சிட்டு போய் அட்மிஷன்லாம் போட்டுட்டு வந்தேன். ஆமா, இவங்க 2 பேருமே எனக்கு வந்து ஸ்டூடெண்ட். 8th 6th 7th 8th இருந்து, ஆமா 8th இருந்து 2 பேருமே ஸ்டூடெண்ட். 2 பேருமே பக்கா டேலண்டட். சரியா? ரிலேஷனும் கூட. ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னா, நவதாரணிட்ட ஒரு பக்கா, நான் படிச்சா வந்து எம்பிபிஎஸ் தான் படிப்பேன். அதோடு கூட நீட்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணிட்டு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. 3rd இயர், ஃபைனல் இயர். அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன், அதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் ஒன்னு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க தம்பி தான் அஜிதரன் வந்து அமெரிக்கன் காலேஜ்ல இப்ப பிகாம் முடிச்சுட்டு நம்ம அகாடமில ஒரு இது ஆன்லைன்ல படிச்சிட்டு இருந்தாரு. இப்ப ரெகுலரா வர்றாரு. சோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கிய காரணம் அவங்க அம்மாங்க. ஏன்னா நான் ஒரு பேரண்டா நான் பாக்குறேன். இந்த இடத்துல வந்து நிறைய பேசினாங்க. நம்முடைய முன்னாள் அந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்களே அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. படிக்கிற இடத்துலயும் அவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூல்ல படிக்கும் போதும் அப்படிதான், எக்ஸ்ட்ரா டேலண்டட் ஸ்போர்ட்ஸ்ல, டான்ஸ்ல, இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல பர்டிகுலரா இருப்பாங்க. ஸோ நிச்சயமா ஒரு பெரிய உச்சம் தொடணும். என்ன அஜிதரன் அப்படிதான் நல்லா உச்சம் தொடணும். அதே போல நவதாரணியும் உச்சம் தொடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்த்துக்கள். ஓகே, படிக்கிறேன். என்னம்மா? ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். வாப்பா உள்ள வாங்க. ஓகே நவதாரணி, ஃப்ரீயா இருக்கிறப்ப பேசுங்கப்பா. 11:30 பிளஸ்ல 12 மணிக்கு மேல பேசுங்க போன்ல. சரி. இப்ப தம்பிக்கு 1 மணிக்கு முடியும். சரி சரி, ஓகே. அஜிதரன் பிகாம் முடிச்சிட்டாரு, ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி அக்காவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. 5 வருஷமா சாரி. ஸோ ஹவுஸ் சர்ஜன். ஸோ அவங்களும் டாக்டர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ரேஷன்லேயே முதல் டாக்டருங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் தான் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி சைன் போட்டேன். அவங்க அம்மா அப்பா கூட வேணான்ட்டுச்சு அந்த பொண்ணு.
மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சார் எங்க பிரின்சிபல் சார் அவர் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்க டீனே ஆச்சரியப்பட்டாரு. இல்லங்க இது பேரண்ட் தான் சைன் பண்ணணும், பிரின்சிபல்லாம் சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சார் அப்ளிகேஷனாவது ஃபில் பண்ணுங்க சார், உங்க கையெழுத்து தான் சார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. அன்னைக்கு நீ வந்து அங்க இல்ல வரல, அப்பாவும் வரல, அம்மா மாமா வந்தாங்க, பிளஸ் நான் அங்க ஃபுல்லா. அப்ப வெறும் 6000 ரூபாங்க ஃபீஸ். எவ்வளோங்க? 6000 டியூஷன் ஃபீ. பாத்துங்க, இதுதான் எம்பிபிஎஸ். இங்க 60 லட்சம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க, 60 லட்சம் கட்டி படிக்கிறவங்களும் எம்பிபிஎஸ் கட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வெறும் 6000த்துல ஃபைனல் இயர் முடிச்சாச்சு. நான் 8th பார்த்தேன். 8th அப்ப நீ 6th? ஆமா, அவனுக்கு நான் தம்பிக்கு பிரின்சிபல் அந்த ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல் பிரின்சிபல். அப்ப இருந்தே அந்த அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாரோட வழிகாட்டுதல் இருக்கணும்னு சொல்லி. இப்ப மெய்யமை இருக்காங்கல்ல, அது மாதிரி மெய்யமை இவங்கெல்லாம் நல்லா யங் அச்சீவர்ஸ். இப்ப நான் பார்க்க அந்த பொண்ணு எப்படின்னா எனக்கு சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. 7வது படிக்கும்போது 8வது படிக்கும்போது எங்க அம்மா வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார், நாங்க இந்த மாதிரி ட்வாஃப்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பேரண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ நான் வந்து சர்வீஸ் பண்ணணும். அப்ப நான் நியூராலஜிஸ்ட் தான் ஆகணும். அப்பவே முடிவு பண்ணாங்க. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் எம்டி வந்து பாத்தீங்கன்னா நியூராலஜிஸ்ட்ல தான் பண்ணுவேன், நியூராலஜிஸ்ட்ல பெரிய சாதனை பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஒரு எய்ம் இருந்தது, ஐஏஎஸ் ஆகணும் சார். நான் ஐஏஎஸ் தான் எய்ம், ஆனா பேரண்ட்டுக்காகவும் பிளஸ் இந்த மாதிரி நான் இப்படி ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கிறனால நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோலாம் இருக்கு, நம்ம அகாடமியில பேசின வீடியோலாம் இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல போய் நவதாரணின்னு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் இருக்கும். அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் அசோசியேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷன் அவங்கள வந்து பயங்கர பப்ளிஷ் பண்ணாங்க. அப்படிதானே? எல்லா டிவிலையும் வந்தாங்க, அவங்க எல்லா டிவிலையும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீட் கிளியர் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாங்க, வச்சாங்க சப்போர்ட் பண்றது வைக்கிறதுன்னு. அதுதான் சொல்றேன், ஒரு விஷயத்தை எடுத்துக்குங்க, அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு தொடர்ந்து பயணிங்க. அதான் நான் சொல்றது, தொடக்கத்தில் தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. அப்படிதானே? அந்த பொண்ணு 8th என்கிட்ட சொன்னது, நான் வந்து டாக்டர் படிக்கணும் சார், பிளஸ் நான் சிவில் சர்வீஸ் ஆகணும் சார், எங்க அம்மாவுக்காக அப்பாவுக்காக டாக்டர், எனக்காக நான் ஏஎஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா இப்போ ஒரு இது முடிஞ்சிருச்சு. அப்படிதானே? டாக்டர் அப்படிங்கறத அவங்க அடைஞ்சிட்டாங்க. எம்பிபிஎஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல, அதுவும் நல்ல காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பரவாயில்ல நம்ம ஒருத்தங்களை வழிநடத்துறோம், அப்படி வழிநடத்தும் போது அதுல ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது. இப்ப தம்பியும் அழகா இது அமெரிக்கன் காலேஜ்ன்றது சூப்பர் காலேஜ், நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா பக்கத்திலே தான் 2 அக்காவோட மெடிக்கல் காலேஜ் ஒரு கேம்பஸ்குள்ள தான் இருக்குன்னு, ஒரு சுவர் தான். அங்கிட்ட மெடிக்கல் காலேஜ், இங்கிட்ட அமெரிக்கன் காலேஜ், ரெண்டுமே பக்கம் பக்கம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து நான் சொல்ல புரிஞ்சுங்க, எப்படின்னா நம்ம ஜெயிக்கணும், மற்றவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, அது இது இருக்கு லொட்டுலோஸுக்கு, அதெல்லாம் கிடையாது. அச்சீவ் பண்ண இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஏதோ சம்திங் நான் கேள்விப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த பாடி இந்த மாதிரி ஷேம் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வந்துடணுங்க, பெரிய ஆளா ஆயிடணும். என்ன அஜிதரன் ஜெயிச்சிடணும்ல, பெரிய ஆளா ஆயிடணும். ஆமா, அக்கா டாக்டர் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு குரூப் 1 ஆபீசர், ஒரு குரூப் 1 ஆபீசர்ல கொண்டு போய் உட்காந்துடணும். எழுதிக்குங்கப்பா. அடுத்து அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? ஐஐடி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஐஐடியில ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்களா? புதுமை சிந்தனை பாடநெறின்னு ஆரம்பிக்கிறாங்களா? புதுமை சிந்தனை பாடநெறி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. பூண்டி ஏரியில குவிந்து வரும் செங்கால் நாரைகள், இந்த செங்கால் நாரை அப்படிங்கிறது ஒரு நல்ல முக்கியமான ஒரு பறவைங்க. இந்த பூண்டி அப்படிங்கிறது நீர்த்தேக்கம். இது வந்து சத்தியமூர்த்தி சாகர் அப்படிங்கிற அணைன்னு அழைக்கப்படும். சத்தியமூர்த்தி சாகர் இது வந்து கட்டி முடிச்சவர் காமராஜர், தொடங்கினவர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி தாங்க இதுல காங்கிரசினுடைய முன்னோடி தமிழகத்துல. ஏன்னா காங்கிரஸோட ஆபீஸ் யாருடைய பேர்ல தான் அழைக்கப்படும்? சத்தியமூர்த்தி பவன். பேசுங்க, சத்தியமூர்த்தி பவன். பூண்டி நீர்த்தேக்கம். இந்த பூண்டி அப்படிங்கிற ஒரு ஏரி அப்படிங்கறது ஞாபகம் வச்சு எந்த மாவட்டத்துல வரும்னா திருவள்ளூர் மாவட்டத்துல வரும். திருவள்ளூர் அப்படிங்கறதுல நம்ம இதுல விஓ பாஸ் பண்ண இளையராஜா ஸ்டேட்ல 8வது ரேங்க் அடிச்சாரு. ஸ்டேட்ல 8வது ரேங்க். யூடியூப்ல போயிட்டு தெண்டலை இசைக்கிடாமி இளையராஜான்னு போடுங்க, அவர் பேசுனதெல்லாம் வரும். இவங்க செட்டு யார் செட்டு? நம்ம சுவாதி செட்டு. நான் கூட சொன்னேன் இல்லையா, சுவாதி, சுந்தர், அந்த இளையராஜா, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அந்த செட்ல அடிக்கடி ஆன்சர் பண்ணுவாங்க. அதனாலதான் அவர் ஸ்டேட்ல 8வது ரேங்க். அவங்க மிஸ்ஸஸ் ஊர்லயே கிடைச்சிருக்கு அவருக்கு. அங்கதான் கல்யாணம் பண்ணாரு, திருவள்ளூர்ல தான் கல்யாணம் பண்ணாரு. அதனால அவருக்கு அந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்கு. அப்புறம் இப்ப ரீசெண்டா நம்ம இதுல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால போனார்ல பிரவீன். யாருங்க? பிரவீன். எந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாரு? தூத்துக்குடி. எந்த ஊர்ல ஒர்க் பண்றாரு? தூத்துக்குடி. அருமையான ஜாப். ஏர்போர்ட்ல சூப்பரா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அழகா வேலை பார்க்கலாம், வைக்கலாம். நல்ல டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லாம் இருக்கு. படிங்க, ஆர்வத்தோட படிங்க, விருப்பத்தோட படிங்க, சோர்வே அடையாதீங்க.
வீட்டுல உட்காந்துட்டு ஹாயா படுத்துக்கிட்டு படிக்கலாம் நினைக்காதீங்க. நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். சரியா? வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எப்ப வேணாலும் நீங்க சோர்வு இருக்கலாம். சரியா? இளமையில நீங்க ஓய்வு எடுக்கணும், நம்ம ஜாலியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு எந்த விதமான அந்த ஹடில்ஸ் இல்லாம கஷ்டம் இல்லாம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது. இருக்கும் போதே, நமக்கு நல்ல டைம் இருக்கும் போதே, அதான் மேக் ஹே ஒயில் சன் சைன்ஸ், காற்றுள்ள போது தூற்றிக்கொள் அப்படிங்கிறது. வாய்ப்பு இருக்கும் போதே அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். செட்டில்டுங்க. ஒன்ஸ் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டீங்கன்னா 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது பெர்மனன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு, ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிரும். நீங்க எவ்வளவு நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும், பல வெளிநாடுகள்ல போய் இருந்தாலும் வச்சாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல நம்ம ஊர்ல இருந்து நம்ம மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு அதிகாரத்தோட இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப். அதுக்கு தான் சொல்றேன், ஆசைப்படுங்க. குரூப் 1க்கு ஆசைப்படுங்க, குரூப் 2க்கு ஆசைப்படுங்க, ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே குரூப் 4ன்னு வராதீங்க. குரூப் 1க்கு ஆசைப்படுங்க. டிகிரி வச்சிருந்தீங்கன்னா குரூப் 1க்கு ஆசைப்படுங்க. டிகிரி வச்சிருந்தா என்ன தம்பி, அஜித் தான் பேசுறேன். நமக்கு ஏதோ இந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் வேலை என்ன பேசும்போது அஜிதரன். அப்ப நம்ம குரூப் 1 அதிகாரியா போனோம், குரூப் 1 அதிகாரி, குரூப் 2 அதிகாரியா போனோம். குரூப் 4ஓட போயிடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? அடிச்சுவாங்க. குடிநீர் தேக்கம் பேசிட்டோமா, சத்தியமூர்த்தி பான் பேசிட்டோமா, காமராஜர் பேசிட்டோமா. காமராஜர் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 9 ஆண்டுகள் முதலமைச்சர் இருந்தாரா? 54 to 63. ஆமா, 1954 to 1963, 1954 to 1963 அப்படிங்கறது அவர் இருந்தார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து என்ன சார் இருக்கு? கிளாம்பாக்கம் அப்படிங்கறது வந்து சென்னையில இருக்கக்கூடிய விமான நிலையமா? ஆமாண்டா, எஸ் சார். பஸ் ஸ்டாண்டு. என்னங்க? பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது. திருச்சியில இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் என்ன? பஞ்சப்பூர். பேசுங்க. பஞ்சப்பூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப கிளாம்பாக்கம் அப்படிங்கறதா அவசர கால கடன் உதவி. யாரு சார்? நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கறது சொல்லி இருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் வந்து ECLGS, ECLGS, எமர்ஜென்சி லோன் கேரண்டி ஸ்கீம், எமர்ஜென்சி லோன் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அவசர கால கடன் உதவி உத்தரவாத திட்டம், எமர்ஜென்சி கிரெடிட் லோன் கேரண்டி ஸ்கீம், எமர்ஜென்சி கிரெடிட் லோன் கேரண்டி ஸ்கீம். அப்ப இத கேட்டாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியணும். புரியுதா? ஈடன் எமர்ஜென்சி, சீனன கிரெடிட், எல்னன லோன், ஜீனன கேரண்டி, எஸ்னா ஸ்கீம் 5.0 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இது வந்து அவசர கால கடன். எவ்வளவு வரைக்கும் இதுக்கு எவ்வளவு சார் ஒதுக்கி இருக்கிறாங்க? 2,55,000 கோடி, 2,55,000 crore, 2,55,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. சோ யாருக்கு சார்? எதன் மூலமா சார் கொடுக்கறாங்க? MSME மூலமா கொடுக்கறாங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இதோட ஆக்ட் எனக்கு எந்த வருஷம் தெரியுமா? MSME ஆக்ட் கிளாஸ் நடத்திருக்கேன். 2006ங்க. கைவிலிக்கு கிளாப் பண்ணுங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட் வந்து 2006 அப்படிங்கறது தான் தமிழ் கற்கும் சட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. தமிழ் கற்கும் சட்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு வந்து ஜூன் 6 என்ன டே? தமிழ் அப்படிங்கறது வந்து செம்மொழி அந்தஸ்து 2004 அப்படிதானே மணிகண்டன்? ஜூன் 6 என்ன கவனிக்கவே இல்லை. அதுக்கு தான் மணிகண்டன் கூப்பிட்டேன். ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறோம்னா அதை கவனிக்கணும். இங்க டிவி பார்த்துட்டே இருக்க கூடாது, இங்க வேடிக்கை பார்க்க கூடாது. போத் ரெண்டுமே நடக்கணும். நம்ம பேசுறது அடிஷனல் கேட்கிறோம். நான் ஜூன் 6 சொன்னேன்ல, செம்மொழி அந்தஸ்து பெற்றதா? தமிழ் செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது 2004 அப்படின்னு சொன்னோம். சுனாமி 2004 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. 2004 அதிகமா இருக்கும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை 2004. மதுரை உயர்நீதிமன்ற கிளை எப்ப? 2004. சுனாமி ஏற்பட்டது எப்ப? 2004. தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றது எப்ப? 2004 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. அப்ப MSME அப்படின்னு சொன்னாவே மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 2006 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நல்லா படிங்க. அதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க தற்சார்பு இந்தியா திட்டம். இந்த திட்டங்கள் பூரா தனியா நீங்க நோட்டு போட்டு எழுதணும்.
தனியா திட்டங்கள் அதான் யுனிக். சரியா? வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். தற்சார்பு அப்படின்னாவே செல்ஃப் ரிலையன்ஸ் அர்த்தம். சுயசார்பு, தற்சார்பு அப்படின்னாவே செல்ஃப் ரிலையன்ஸ். நமது 3வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு தான் போக்கஸ் பண்ணாங்க. அதோட பர்பஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்பு திட்டம். நமக்கானதை நம்மளே ரெடி பண்ணிக்கிறது. அதான் சுயசார்பு இந்தியா திட்டம் என்கிறது. ஐஐடியோட சேர்ந்து இந்திய கடல்சார் அறக்கட்டளை புரிந்துணர்வுனாவே MOU அப்படின்னு சொல்லுவோம். MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU. சில அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தனியா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க வேண்டிய அப்ரிவியேஷன்ஸ், கலைச்சொற்கள், இந்த இயர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கலாம். என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத படிச்சுக்கலாம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை, தாவேகா நிர்வாகி கைது. சரியா? தாவேகா நிர்வாகி கைது அப்படி சொல்லி பாத்துருங்க. இப்ப எதிர்கட்சியில இருந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த பாத்தீங்களா இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அரசியல் ஒழுங்கு, அரசியல் கெட்டு போச்சு. இங்க ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த கட்சிக்காரே என்ன பண்ணிவிட்டாரு, சிறுமிக்கு வந்து இப்ப என்ன ஆக்ட்ல போயிருவாரு, அவரு போக்சோ ஆக்ட்ல போயிருவாரு. நேத்திக்கு ஒருத்தர் கத்தியை வச்சு வெட்டுறாரு, அவர் மீது வந்து புகார் வச்சிருக்காங்க. இது வந்து பப்ளிக்ல பாக்குறாங்க. ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு, யாரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கேட் பண்ற. ஒருத்தர் பக்கத்துல இருக்கவர் வேணான்றாரு. வேண்டாங்க, இது மீடியால வந்துடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, மறைக்கிறாரு. ஆனாலும் அவர் பிடிச்சி வெட்டுறாரு. இன்னொருத்தர் மது பாட்டிலோட எம்எல்ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வந்து மது பாட்டிலோட வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு, அப்ப வேணும்னே போடுறாங்க, எடுக்கிறாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, வேணும்னே போடுறாங்க. அப்ப இது எந்த மாதிரியான அரசியலா இருக்கும்? மக்கள் வந்து பாப்பாங்க, அப்படியே ஃபியூரியஸ் ஆவாங்க. அடுத்து ஒருபோதும் வர முடியாது. இங்க அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா விமன் தான் அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பெண்களோட ஓட்டு தான் அதிகமா கிடைச்சிருக்கு. யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே வந்து இந்த கொலை, அந்த மாதிரி குற்றம் அப்படின்னு சொல்லி, இப்ப இதே தானே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சார உரையில பேசும்போது, தனியா போகும்போது இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்டாலின் சார் என்ன பண்றீங்க, உங்க இதுல எப்படி இருக்கு, ஒரு பெண்ணுக்கே வந்து இல்லையேன்ற. இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க, பாலியல் தொந்தரவு பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. சோ இது வந்து எங்கேயோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நபர் தான் போட்டுக்கணும். தாவேக்கான்னு போட்டதே தப்பு தான். என்ன அது என்ன தாவேக்கா, திமுக, அதிமுக, மனுஷன் தான் பண்ணிருக்கான் தப்பு. யாரோ ஒரு மனுஷன் பண்ணதுனால ஒரு தலைவர் அதுக்கு பொறுப்பேற்க முடியுமாங்க? பொறுப்பேற்க முடியாது. சரியா? அதான் சொல்றது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவரவருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ அடுத்து எழுதி வச்சுங்க, முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அரசியல் அந்தமாக இருக்கக்கூடியது. விஜய் மீதான பண முறைகேடு வழக்கு பட்டியலிட உயர்நீதிமன்றம் உத்தரவு. சோ என்ன மாதிரி வாளால் கேக்கு வெட்டிய தாவேகா எம்எல்ஏ போலீசார் விசாரணை. வாளால் கேக்கு வெட்டிய தாவேகா எம்எல்ஏ இன்னைக்கு பேப்பர்ல மட்டுமே பாருங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஒருத்தர் வந்து சிறுமி அப்படிங்கறது பாலியல் தொந்தரவு, இந்த பக்கம் வாளால் கேக்கு வெட்டிய தாவேகா. அப்ப நீங்க எல்லாருமே இன்னைக்கெல்லாம் மீடியா வந்து பயங்கரங்க. யாரு சார் என்ன பண்ணுவாங்க சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருவாங்க, ட்ரோல் பண்ணிடுவாங்க. சோ ட்ரோல் பண்ணி விட்டுருவாங்க, எங்கெங்கெல்லாம் நடக்குது இப்படி பார்க்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சோ ரொம்ப மக்கள் மத்தியில ஒரு அஜிடேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். சோ பொது நுழைவுத் தேர்வுங்க, யாராவது +2 படிச்சிருக்கிற பிள்ளைங்க இன்னையில இருந்து நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல இன்ஜினியரிங் ஆல்ரெடி ஓபன் ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி இருக்கிறது எழுதி வச்சுங்க. BM ஸ்ரீ, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம். இன்னைக்கே நான் 3 திட்டம் சொல்லிட்டேன். யாரு சொல்லுவா அந்த 3 திட்டத்தை? 1 எமர்ஜென்சி கிரெடிட் லோன் கேரண்டி ஸ்கீம் 5.0 1. அடுத்து சுயசார்பு திட்டம் அப்படிங்கிற செல்ஃப் ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஒரு திட்டம். அடுத்து PM ஸ்ரீ திட்டம் எழுதி வச்சுங்க. இந்த PM ஸ்ரீ திட்டத்துல தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம். சோ தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் அப்படின்னு சொன்னா, இப்போ யாருங்க இதான் ஆஃப் அப்படிங்கறது வந்து இப்போவும் சிஎம் யாரு தான்? ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்த ஆட்சி வர்ற வரைக்கும் நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? எப்பவுமே ஒரு ஆட்சியில ஒரு முதலமைச்சர் வர்ற வரைக்கும் அவங்க தான் தொடரணும். பேசுற புரியுதா? அவங்க தான் தொடரணும். ஆனா இந்த மம்தா பானர்ஜி நான் அதுவும் போக மாட்டேன்னு இருக்காங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளை மாதிரி. சோ பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் பிரைசிங் இந்தியா, அதான் PM ஸ்ரீ திட்டம். PM ஸ்ரீ அப்படின்னா என்ன சார்? பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ், சரியா? ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, ஃபார் ரைசிங்.
பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது எது சார்? இது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன சார்? PM ஸ்ரீ SHREE. அந்த ஸ்ரீனா என்னன்னு பாருங்க. ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம். 14,500 அரசு பள்ளிகளுங்க. 14,500 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் அரவுண்ட் இந்தியா. இந்தியா எங்கிலும் இருக்கக்கூடிய 14,500 அரசு பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக, அதிநவீன வசதிகளை கொண்டு வரதுக்காக இந்த திட்டம். பர்டிகுலர்லி இந்த IT, மாடர்ன் டெக்னாலஜி, அதே மாதிரி லெபார்டரி, அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட். 3 எழுதிக்கங்க. முக்கியமானது மெயின்ஸ்ல கேட்பாங்க. PM ஸ்ரீ திட்டம் பற்றி விவரி. அப்ப PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது PM என்னது? பிரைம் மினிஸ்டர். ஸ்ரீனா என்னது? ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. எத்தனை ஸ்கூல்ஸ்? 14,500 ஸ்கூல்ஸ். எதற்காக கொண்டு வரப்பட்டது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி, லெபார்டரியை இம்ப்ரூவ் பண்றது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரது, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்துல 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. இந்த PM ஸ்ரீ திட்டம் மூலமாவும். PM ஸ்ரீ திட்டம் பற்றி விவரினா எழுதிருவீங்களா? ஆன்லைன்ல எழுதிருவீங்களா? ஆன்லைன்ல எழுதிருவீங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அளவு 60%, ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அளவு. இதே போல ஒரு திட்டம், ஏற்கனவே இதே போல ஒரு திட்டம் சொல்லிருக்கான். BPG ராம்ஜி அப்படின்னு சொன்னாவே விக்சித் பாரதா. விக்சித் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கறதான் இப்ப எப்படி மாத்திருக்காங்க? BPG ராம்ஜி. 100 நாள் வேலை திட்டத்தை எவ்வளவு நாள் மாத்திருக்காங்க? 125 நாள். 60% யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். 40% யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். உள்வாங்கிட்டீங்களா? இப்ப இன்னைக்கு பார்த்த திட்டம் என்னது? PM ஸ்ரீ திட்டம். எத்தனை ஸ்கூல்ஸ்? 14,500 ஸ்கூல்ஸ். சரியா? என்ன நோக்கத்துக்காகன்னு சொல்லியாச்சா? சோ ரொம்ப முக்கியமானது. 60% யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். 40 அண்டர். இதுவும் தேசிய கல்விக் கொள்கை, அந்த மும்மொழி கொள்கை இருப்பதால் திமுக தலைமையிலான கடந்த அரசு ஏற்கனவே பின்பற்றி வரும் இருமொழி கொள்கையே போதும் என கூறி இந்த திட்டத்தில் இணைய மறுத்துவிட்டது. இதனால் மத்திய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எழுச்சுங்க. சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டங்க. சமக்கர சிக்ஷா இது முக்கியமான திட்டம். இன்னைக்கு 5ஆவது திட்டம் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ 4, 5. சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டம். PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லோன் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஆமா தானே? சோ இதுல இந்த சமக்கர சிக்ஷான் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறதுக்கு 3,500 கோடியை தமிழக அரசுக்கு வழங்காமல் நிறுத்தி வைத்தது. பாருங்க, மத்திய அரசு கொடுக்கவே இல்லை. 3,500 கோடியை கொடுக்கல. அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கல. அதாவது ஹிந்தி கட்டாயங்கிறத அவங்க ஏத்துக்கல. யாரு? தமிழக அரசு. இந்த ஹிந்தியை கட்டாயமாக்குவது எதிர்ப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசு இது என்ன நினைக்கும், என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத பாருங்க. சோ நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யாரும் எதிர்ப்பே இல்லைங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது கட்டாய ஹிந்தி திணிப்புங்கிறத எதிர்க்கிறாங்க. பேசுற புரியுதா? நீ ஹிந்தியை கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணுங்கிறதா தப்பு. அது எப்படிங்க? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 1350 மொழிகளுக்கு மேல பேசப்படுற மொழியே இருக்கு. 1350க்கு மேல மொழி குடும்பங்கள்ல 28 மொழிகள் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி அந்த வட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள்ல இருக்கு. 22 மொழிகள் அப்படிங்கிறது வந்து நேஷனலைஸ்டு லாங்குவேஜஸா இருக்கு. அப்ப ஒரு பர்டிகுலர் மொழியை மட்டும் நாங்க எல்லாரும் கத்துக்கணுங்கிறது இந்த இடத்துல தவறு. அப்படி பார்த்தா தமிழ் அப்படிங்கறது அதிகமா பேசுறாங்க, தெலுங்குங்கிறது அதிகமா பேசுறாங்க, உருதுங்கிறது அதிகமா பேசுறாங்கன்றனால எல்லாத்தையுமே கட்டாயமாக்கலாமா? ஆக்கிடலாமா? அதனாலதான் எதுக்குறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பட் நம்ம ஸ்கூல்ஸ்ல LKGல இருந்து ஹிந்தி கத்துக்கிறாங்களா இல்லையா? ஹிந்திக்குன்னு தனியா எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா இல்லையா? அது யாராவது தடை பண்றாங்களா? தமிழக அரசு வந்து இல்லங்க எந்த ஸ்கூல்லயுமே ஹிந்தியை நடத்தக்கூடாது, யாருமே ஹிந்தியை பேசக்கூடாதுன்னு இருக்கா? அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. பள்ளிகளில் கட்டாயமாக்குறது அதைத்தான் எதுக்குறாங்க அப்படிங்கிறதுங்க. அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நுட்பமான அரசியல். இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க அவர் வீட்டு பிள்ளையே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் பேசுது, அவர் வீட்டு பிள்ளையே அங்கதான் படிக்குது. இங்க ஹிந்தி பேசுறதுக்கோ ஹிந்தி படிக்கிறதுக்கோ யாரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கல, கட்டாயமாக்குறதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது. இங்க சாமி கும்புறதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, கும்புறே சாமிங்கிறதுக்கு தான் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. புரியுதா நுட்பமா? இங்க யாரும் இந்துக்களை வந்து யாரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புறக்கணிக்கல, இந்துத்துவாங்கிறதா புறக்கணிக்கிறாங்க. ஆமா தானே? இங்க யாரும் பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறாங்க. நான் சொல்ற அரசியல் புரியுதா? புரிஞ்சுக்கிட்டே நல்லது. தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவா? டி ராஜா பதில்.
மக்கள் நலனே முக்கியம். சோ திமுகவுடன் தொடர்வோம். IUML அப்படிங்கிறது அதான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது. இதுதான் வந்து முகமது அலி ஜின்னா தோற்றுவிச்சது. ஆமாதானே? 1906 1906ன்றது என்னது? முஸ்லீம் லீக் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆகா கான் நவாப் சலீமுல்லா கானா? ஆகா கான் நவாப் சலீமுல்லா கான். அதுல தொடங்கினதான் யாரு? இப்ப சொன்னியா முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. விஜயுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. இவர் தாங்க தலைமை செயலாளர். யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாய் குமார் IAS. எங்க 3 பேர் நான் கேக்குறேன். யாருங்க? நம்முடைய ஹோம் செக்ரட்டரி மணிவாசன். பேசலாமா? மணிவாசன். யாருங்க? DGP சாய் ரத்தோர் சிங். அப்படிதானே? சாய் சந்தீப் ராய் ரத்தோர். சந்தீப் ராய் ரத்தோர் IPS. சோ அவர் சாய் குமார் அப்படிங்கிறவரு IAS. சோ ஆளுநர் RV ஆர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை விஜய் புதன்கிழமை கோரினார் அப்படிங்கறத பாக்குறோம். இது தொடர்பாக இன்னும் முடிவாகாம இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணலாம். VCK உயர்நிலை குழு கூட்டம் ரத்து. ஏன்னா நேற்றுக்கு அவர் பரபரப்பா கூப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் நீங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெற்றியின் முதல் படி பள்ளி கல்விங்க. இங்க கட்டுரை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வெற்றியினுடைய முதல் படி பள்ளி கல்வி தான். பள்ளி கல்வி செமையா அமைஞ்சிருச்சுன்னா சூப்பர். இந்த இப்ப தம்பி அஜிதரன் வந்து நிக்கிறாரு. நவதாரணி வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பள்ளி கல்வியில சோ நான் அவங்களுக்கு கிடைச்சேன் சின்ன ஸ்கூல்லே. அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஏன் சொல்றேன்றதையும் நீங்க புரிஞ்சுக்குங்க. அந்த ஸ்கூலோட கடை ஃபர்ஸ்ட் மார்க்கே 360 என்னமோ இருந்துச்சுங்க. அந்த ஸ்கூல்ல என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க. நான் ஆஃப் டேக்கு மட்டும் தான் ஒத்துக்கிட்டேன் பிரின்சிபலா. ஆஃப் டே மட்டும் தான் பிரின்சிபலா ஒத்துக்கிட்டேன். அப்படிதான் மதியம் தான் வருவேன். அப்படிதானே? ஸ்கூலுக்கே நான் மதியம் தான் வருவேன். 3 மணி நேரம் தான் என்னோட ஒர்க்கு. 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் என்னோட ஒர்க்கு. 3 மணிக்கெல்லாம் ஸ்கூல் ஓவர் ஆயிரும். ஆனா அவங்க என்ன டார்கெட் பண்ணி கொண்டு போனதுன்னா, பிள்ளைங்க நீங்க ஏற்கனவே இந்த ஸ்கூல்ல எப்படி LKGல இருந்து 12th வரைக்கும் பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பரா இருந்தாங்களோ, கட்டுரை பேச்சு கவிதை வினாடி வினாலாம் சூப்பரா இருந்தாங்களோ, அதே மாதிரி 10th 12th எப்படி ஹையஸ்ட் மார்க் ஸ்டேட் லெவல்ல ஜெயிக்க வச்சிங்களோ அந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சுக்கிடுங்க அப்படின்னாங்க. சரி நான் ஓகே பண்ணிட்டு போயிட்டேன். எனக்காக ஒரு வைஸ் பிரின்சிபல் அங்க போட்டுட்டு நான் as a பிரின்சிபலா அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு அந்த ஸ்கூல். சரியா? அந்த ஸ்கூலுக்கு நான் போன அந்த ஃபர்ஸ்ட் இயர்லே ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 487ங்க. 367 மார்க் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் மார்க்? அது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள சொல்ல புதுக்கோட்டையில செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட். 3 பாடத்துல சென்டம். அபிராமின்னு ஒரு பொண்ணு. அபிராமி தான் ஆமா தானே? அபிராமின்னு ஒரு பொண்ணு. நான் பேசுறது வந்து 2015 பேசிட்டு இருக்கேன். அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி. 11 வருஷத்துக்கு முன்னாடி அபிராமின்ற ஒரு பொண்ணு 487 மார்க் எடுத்து 3 பாடத்துல சென்டம் அடிச்சு இங்க மவுண்ட் ஜியால தான் அந்த பிரைஸ் எல்லாம் கலெக்டர் கொடுத்தாரு. ஸோ மைசெல்ஃப் நான் பிரின்சிபல் அங்க வாங்கினேன். இது ஒரு பக்கம் 10th ஹையஸ்ட் மார்க்னு சொன்னதுக்காக. அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடுன்னு ஒரு எக்ஸாம்ஸ் நடத்தணுமா? அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ்ல வேர்ல்டு வைடா போட்டி போட்டோம். அதாவது US காரனோட, ஜெர்மனி காரனோட, ஆஸ்திரேலியா காரனோட போட்டி நம்ம பிள்ளைங்க. எதுல? ஆப்டிடியூட்ல, ரீசனிங்ல, இங்கிலீஷ்ல, ஜெனரல் அவேர்னஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பள்ளி. டீச்சர்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைடு. அந்த அளவுக்கு ஹைலி குவாலிஃபைடு கிடையாது. ஒரு கிராம பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். ஆஸ் அ பிரின்சிபல் நான் அந்த பிள்ளைங்களோட இரவு 8-9 மணி வரைக்கும் இருந்து நானே வம்பரம்பட்டி என்னென்ன ஊரோ வரும், புதுநிலைப்பட்டி, வம்பரம்பட்டி, வெறும் பட்டியா வரும். நம்ம என் காரை வச்சுக்கிட்டு நானே கொண்டு போய் பிள்ளைங்கெல்லாம் இறக்கி விட்டு வந்துட்டு நானே ஸ்கூலுக்கு என்னோட கார்லயே அந்த பிள்ளைங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு அந்த பிள்ளைங்க அவ்வளவு நம்பினாங்க. ஹையஸ்ட் மார்க் 487, கடைசி மார்க்கே 400+. கடைசி மார்க்கே 400+. அப்ப 17 பேரை நம்ம எழுதினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பள்ளியில. 17 பேருமே 400க்கு மேல, அதாவது 80%க்கு மேல மார்க்ஸ் வந்து 80%க்கு மேல. ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது 95%க்கு மேல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, முறையான பயிற்சி இருந்துச்சுன்னா, சரியான முயற்சி இருந்துச்சுன்னா, முறையான பயிற்சி சரியான முயற்சி, முறையான பயிற்சி இருக்கணும், சரியான அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா எல்லாருமே சாதிக்கலாம். எல்லாருமே சாதிக்கலாம் தனிப்பட்ட முறையில. அப்ப பள்ளி கல்வி ரொம்ப முக்கியம்ன்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? தலையங்கம். யாராவது ஒரு ஆள் வாசிங்க ஆன்லைன்ல. சார் நான் வாசிக்கிறேன் சார். வாசிங்க மிஸ்டர். பள்ளி கல்வியை பொறுத்தவரை கேரளம் முதன்மை மாநிலமாகவும், இரண்டாவதாக தமிழகம் சிறந்து விளங்குகிறது. முதன்மை மாநிலமாக தமிழகம் முன்னேற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். தலைப்பு எழுதிக்குங்க. இப்ப பள்ளி கல்வித்துறையை பொறுத்தல உயர் கல்வியில தான் நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு.
ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். ஆனா பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறப்ப ஸ்கூல் எஜுகேஷன் அதுல தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்கான். முன்னேற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். சோ அப்ப பள்ளி கல்வி ரொம்ப முக்கியங்கிற. பள்ளி கல்வியில முதன்மையாக விளங்கும் மாநிலம் எது? கேரளம். கேரளம் இப்ப கேரளா கிடையாதுல, இப்ப அதுக்கு பேர் என்ன? கேரளம். கேரளம்னா என்ன பேரு? தென்னை மரங்களின் நிலம். தென்னை மரங்களின் நிலம். கேரானா கோகனட், ஆலம்னா லேண்ட், நிலம். அப்ப தென்னை மரங்களின் நிலம்ன்றதான் எது? கேரளம். கேரளம் ஞாபகம் வச்சுக்கணும். கேரளம் அப்படிங்கறதுல எந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு? காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அங்கேயும் ஆர்லேக்கர் தானே, அங்கேயும் ஆளுநர் ஆர்லேக்கர். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதல் மாநிலமா கொண்டு வாங்க, பள்ளி கல்வியில முதல் மாநிலமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கட்டுரையில. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அப்படிங்கறத நமக்கு கல்வித்துறை அமைச்சரா, இந்தியாவுக்கான கல்வித்துறை அமைச்சர் யாரு? தர்மேந்திர பிரதான். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை எழுதுங்க. சூப்பர். 37,000 பள்ளி இருக்காங்க. 37 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒன்லி. இங்க மெட்ரிகுலேஷன்ல சேர்க்கவே இல்லை, சிபிஎஸ்இ சேர்க்கவே இல்லை. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒன்லி 37,000. 37,000. இதெல்லாம் இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் போறவங்களுக்கு முக்கியமானது. இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கா? 37,000 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 37,000 ஸ்கூல் இருக்கு. அதுல 52 லட்சம் பேர் தனியார் பள்ளி. 37,000 மொத்த எண்ணிக்கை 37,000. மாணவர்களோட எண்ணிக்கை 52 லட்சம். எழுதி வச்சுக்கோ. மாணவர்கள்னு போட்டிருக்கிறான். ஆக்சுவலா இது மாணவ மாணவியர் தான். தப்பா இருக்கு இந்த கட்டுரையில. போத் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 52 லட்சம் பேரா, கவர்மெண்ட் எய்டட்ல. சரியா? 52 லட்சம் பேர். இதுல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 12,000. அப்ப 52 லட்சம். தனியாரோட பள்ளியோட எண்ணிக்கை தான் 12,000. சாரி, 12,000 அப்படிங்கிறது வந்து பிரைவேட் ஸ்கூல் இருக்கா. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கா, பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 37,000 ஸ்கூல். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளவு இருக்கு? 12,000 ஸ்கூல். அதுல 57 லட்சம் இருக்காங்க. அப்ப எந்த ஸ்கூல்ல அதிகமா இருக்காங்க? பிரைவேட் ஸ்கூல்ல. நம்பர்ஸ் கம்மியா இருக்கு, புரியுதா? 12,000 ஸ்கூல் தான் இருக்கு. 12,000 ஸ்கூல் தான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 57 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா இங்க 37,000 ஸ்கூல்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க? 52 லட்சம். எங்க இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க கை உயர்த்துங்க. நல்லா உயர்த்து. பிரைவேட் ஸ்கூல்ல ஈக்குவலா இருக்கீங்க. சரியா? ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா தான் இருப்பாங்க. மைசூர்னால கவர்மெண்ட் தான், கடைசி வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் கவர்மெண்ட் தான். பிரைவேட் அப்படிங்கறதுல வந்து பிரின்சிபலா தான் இருந்திருக்கேன். சரியா? பிரைவேட்ல பிரின்சிபலா இருந்திருக்கிறேன். காலேஜ்ல, பிரைவேட் காலேஜஸ்ல நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன். பட் கவர்மெண்ட்ல தான் எல்லாமே. ஒரு முறை கூட பிரைவேட் அப்படிங்கறதுல நம்ம படிச்சதே கிடையாது. எந்த கோர்ஸுமே பிரைவேட்ல படிக்கல அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. அப்ப பிரைவேட்ல படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா? 57 லட்சம் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களா? 52 லட்சம். எத்தனை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு? 37,000 ஸ்கூல்ஸ் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் எவ்வளவு இருக்கு? 12,000 ஸ்கூல் இருக்கு. இது சம்பந்தமா கட்டுரை எழுதினால எழுதிருவீங்களா? நேத்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு மாசத்துக்கா ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு 22,000 மெகாவாட். ஒரு நாளைக்கு 22,000 மெகாவாட். அதுல விண்ட் மில்ஸ்ல இருந்து எவ்வளவு வருது? 6,000 மெகாவாட். 6,000 மெகாவாட் வருது அப்படிங்கறத பார்த்தோம். அப்படிதானே? சோ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க? 6,000 மெகாவாட் கொடுக்குறாங்க. பார்த்தோமா? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் எல்லாம் பார்த்தோமா? அப்ப புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 57 லட்சம். அரசில் ஊதியம் பெறுபவர்கள் பெரும்பாலானோர் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதில்லை. எஸ், அரசு பள்ளியின் தரம் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் இயங்க வேண்டும். தமிழ்நாட்டில் 20, 25, 26 கல்வியாண்டில் 210 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன. எழுதி வச்சுங்க. 210 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட்டுரை எழுதுனாங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். 210 பள்ளியில மூடி இருக்காங்க. எப்போ? 20, 25, 26 லாஸ்ட் இயர். இதுல எதற்காக சார் மூடப்பட்டுச்சு? காசு இல்லையாங்க? இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கறதுல படிக்கிறதுக்கு the parents are not ready. பேரண்ட், கஷ்டப்படுற பேரண்ட் கூட என் பிள்ளைய கொண்டு போய் எங்க சேர்த்து விட்டுறேன்? பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறேன். காரணம் என்னன்னா, என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசணும். இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஒரு மாசம் நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து விட்டா போதும். ஆமா தானே? ஒரு மாசம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்ப கூட அது கூட டீச்சர்கிட்ட படிக்கணும் அவசியம் இல்ல. ஏஐடியே கத்துக்கலாம். ஏஐடியே சாட்சிபீட்லயே கத்துக்கலாம், வச்சுக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கறத கத்துக்கலாம். அதுக்காக போய் நான் கத்துக்கிறேன் அப்படிங்கறது வந்து. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பாருங்க, 210 அரசு பள்ளியில மூடப்பட்டுச்சான்.
2024-25 1204 பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை இல்லை. எழுதி வச்சுக்க. 1204 கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டே இல்லையா. இன்னைக்கும் ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளி அப்படிங்கறதுல வெறும் 5 ஸ்டூடெண்ட்டுக்கு பல லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் செலவழிக்குதுங்க. பேசுற புரியுதா? கிராமங்கள்ல 5 பிள்ளை தான் ஒரு ஸ்கூலுக்கே இருப்பான். அதுக்கு 2 டீச்சர் இருப்பாங்க. 2 டீச்சர், அதுக்கு ஒரு காவலாளி, அதுக்கு ஒரு கட்டடம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கு. எத்தனை ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்டே இல்லையா? 1204 பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை இல்லை. இதற்கான காரணங்களை அரசு கண்டறிந்து முறையாக ஆய்வு செய்து இந்த குறைகளை சரி செய்ய வேண்டும். பள்ளிகளை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் போதிய கட்டண வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மேஜை நாற்காலி, மின்சார வசதி, மின்விசிறிகள், கழிப்பறை இதெல்லாம் இல்ல அப்படிங்கறது. இதெல்லாம் சரி பண்ணுங்க, கல்வித்துறையை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இது வந்து இப்ப ஓபன் சேலஞ்சில் இருக்கு. இவர் யாரு சார் அப்படின்னு சொன்னா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டியோட சான்சலருங்க. விஐடி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியோட சான்சலர் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். சோ விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் சான்சலர். விஐடிங்கிறது ஒரு நல்ல பாப்புலர் யூனிவர்சிட்டி இன் இந்தியா, தமிழ்நாடு. விஐடி யூனிவர்சிட்டியோட சான்சலர் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. அப்ப பொய்யா சொல்லியிருப்பாரா? அவர் வச்சிருப்பார்ல, ரிப்போர்ட் வச்சிருப்பார்ல. அப்ப ரொம்ப முக்கியமா எதுதான் நல்லா இருக்கணுமா? பள்ளி கல்வித்துறை நல்லா இருக்கணும். ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தவர் யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்ப எம்எல்ஏவா இருக்காரா? எஸ் சார். நோ சார். அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ முக்கியமானது, தாய்லாந்தில் ஒரு நாளைக்கு 9.5 மணி நேரம், கம்போடியாவில் 8 மணி நேரம் 45 நிமிஷம், மியான்மர் மற்றும் தைவானில் 8 மணி நேரம் 30 நிமிஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவா சார் இது? ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம் அப்படிதானே டைம் சொல்லியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. தென்கொரியாவில் ஒரு கட்டத்தில் இரவு 10 மணி வரை பள்ளிகள் இயங்கியதை பார்த்து பள்ளிகள் 10 மணிக்கு மேல் இயங்கக்கூடாது என்று உத்தரவுப்படும் அளவுக்கு அந்த நாட்டில் பள்ளிகள் இயங்கின. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி போயிட்டு இருக்கு? அதே மாதிரி இன்னொரு கட்டுரை எழுதியிருக்காங்க, நம்பிக்கை சிதையல் ஆகாது. நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் ஒரு பகுதியாக உள்ளது மூளைச்சாவு. உடல் உறுப்புகளை தானம் செய்வது. எழுதி வச்சுங்க. உடல் உறுப்புகள் தானம். தமிழ்நாடு 6வது முறையாக முதலிடத்துல இருக்கு. அதாவது இது ஆர்கன்ஸ் டொனேஷன்ஸ். அதுல குறிப்பாக இந்த மூளைச்சாவு அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேரளத்தை சார்ந்த தற்போது 78 வயதாகும் ஒரு மருத்துவர் மருத்துவமனைகள் உறுப்பை சேகரிப்பதற்காக நோயாளிகளுக்கு முன்கூட்டியே மூளைச்சாவு ஏற்பட்டதாக அறிவிக்கின்றன என குற்றம் சாட்டியதோடு இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. தேவை மனிதநேயம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, பாத்துக்கங்க. 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கலைப்பு. இப்ப வரப்போறது 17வது சட்டப்பேரவைங்க. விஜய் அவர்கள் 17ங்க, 17. 16வது சட்டப்பேரவைங்கிறத கலைச்சாச்சு. மே 10ஓட முடியுது. மே 10 அப்படிங்கறதோட முடியுது 16வது சட்டப்பேரவை. அத கலைச்சாச்சு. அப்ப வரப்போறது எத்தனாவது சட்டப்பேரவை? 17வது சட்டப்பேரவை. குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் டிவிகேக்கு யாரு? விஜய். டிவிகேக்கு. சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக ராஜேஷ்குமார் மீண்டும் தேர்வு. எழுதி வச்சுங்க. காங்கிரஸுக்கு ராஜேஷ்குமார். எத்தனை எம்எல்ஏவுக்கு? 5 எம்எல்ஏவுக்கு மிஸ்டர் ராஜேஷ்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 107 பேருக்கு யாரு? விஜய் அப்படிங்கிறது 107 பேருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இந்தியா அண்ட் வியட்நாம் அப்படிங்கிறது எத்தனை $1 மில்லியன் சொன்னோம்? $25 மில்லியன் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. சோ ரொம்ப முக்கியமானது. தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை, திமுக திட்டவட்ட அறிவிப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆடு புலி புள்ளிக்கட்டு சவால், ஆளுநர் என்ன செய்யலாம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. இவர்தான் ஆர்லேக்கர். பஞ்சாபில் அடுத்தடுத்து 2 இடங்களில் குண்டுவெடிப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பஞ்சாப்ல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் அதிகமான சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பஞ்சாபோட முதலமைச்சர் யாரு? பகவத்மான் எந்த கட்சி? ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மியோட ஒருங்கிணைப்பாளர் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இன்டர்நேஷனல் ஒரு அவார்டு வாங்கினாரு. என்ன அவார்டு? ராமன் மக்சஸே விருது. ராமன் மக்சஸே விருது எவ்வாறு அழைக்கப்படுது? ஏசியாவோட நோபல் பிரைஸ். எந்த நாடு கொடுக்குது? பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி எது? மணிலா. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலா. மணிலால என்ன பேங்க் இருக்கு? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு. சிந்தூர் ஆபரேஷன் இருந்துச்சா? சிந்தூர் நடவடிக்கை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க, பெகல்காம் அட்டாக். பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாத கூட்டமைப்புகளை இந்திய அந்த இருக்கக்கூடிய ராணுவம் இங்க இது பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப மெயினான ஒரு விஷயத்த பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆபரேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆபரேஷன் சிந்தூரும் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லி பார்த்தோமா, சிந்தூரே. இது ஆபரேஷன் சிந்தூரே அப்படிங்கிறது கன்னியாகுமரி வரைக்கும், எங்க இருந்து, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன கொண்டு வராங்களா, பாதுகாப்பு. அதான் ஆபரேஷன் சிந்தூரே. பாதுகாப்பு கொண்டு வரதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா என்னது, ஆபரேஷன் சிந்தூரே. நல்லா பேசுங்க, ஆபரேஷன் சிந்தூரே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பெஹல்காம் அட்டாக்கு எது, ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் எந்த டேட்ல நடந்துச்சு, ஏப்ரல் 22. ரொம்ப முக்கியமான ஏப்ரல் 22 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுங்க, கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்னு பாருங்க. மேற்கு வங்காளத்துல எழுதி வச்சுங்க, மே 9 புதிய அரசு பதவி ஏற்பு. பாஜக அப்படிங்கறத முதலமைச்சர் ஆகிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல நீண்ட காலத்திற்கு பிறகு. சோ ஆரம்பத்துல கம்யூனிஸ்ட் வந்து அதிகமான அந்த மாதிரி ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 2 முறை அப்படிங்கறத ஆட்சி பண்ணாங்க. இப்போ பாஜக அப்படிங்கிறது மே 9 பதவி ஏற்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த புதிய முதல்வர் யார் அப்படிங்கிறது 9 தெரிஞ்சிரும். இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம்ல யார் இப்ப முதல்வர், ஹிமந்த் விஸ்வ சர்மா. பேசுங்க, ஹிமந்த் விஸ்வ சர்மா அங்கதான் இருக்கிறார். புதுச்சேரியில யார் முதலமைச்சர், ரங்கசாமி தான். புதுச்சேரியில யாரு, ரங்கசாமி. என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸோட தலைவர். இன்னும் கேரளாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தான் கன்ஃபர்மேஷன் ஆகல யாரு முதலமைச்சர். ஆனா கட்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அங்கே காங்கிரஸ். அங்க யாரு, காங்கிரஸ். ஆனா தமிழ்நாட்டுக்கு கட்சியும் உறுதியாகல. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் கட்சியும் உருவாகல. இதுவரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் இல்ல அப்படிங்கறத பாக்குறோம். ஏதோ சொல்லுவாங்கல்ல, கைக்கு எட்டினது அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எதுவுமே இல்லாம இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ நான் முடிவு பண்ணிடுவாங்க, இந்த 2 நாள்ல முடிவு ஆயிடும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வரத்தான் செய்யும். அந்த மாதிரி இறுதி கட்டத்தை எட்டும் அமெரிக்கா ஈரான் பேச்சு. அமெரிக்கா ஈரான் அப்படிங்கிறது என்ன பேச்சுவார்த்தை, போர் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா அந்த ஹோமோஸ் அப்படிங்கிற நீரிணையா, ஈரானோட அதிபர் யாரு, மசூத் பெசஸ்கியான். பேசுங்க, மசூத் பெசஸ்கியான். ஈரானோட அந்த மகன் இருக்கக்கூடியது மத குரு யாரு, முஸ்தபா கமேனி. ஈரானோட கேபிட்டல் சிட்டி எது, தெஹ்ரான். ஈரானோட கேபிட்டல் சிட்டி எது, தெஹ்ரான் அப்படிங்கிறது. சோ அந்த ஹோமோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் வந்து எந்த 2 பகுதிகள் இடையில இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஈரான் அண்ட் ஓமன், யாருன்னு பாருங்க, ஈரான் அண்ட் ஓமன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப யாருங்க வந்து அமெரிக்காவோட அதிபர், டொனால்ட் ட்ரம்ப். அவர் எந்த கட்சிங்க, என்ன பார்ட்டி, ரிபப்ளிக் பார்ட்டி. அமெரிக்காவில் எத்தனை பார்ட்டி இருக்கும், 2 பார்ட்டி இருக்கும். என்னென்ன பார்ட்டி, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இப்ப இருக்கிறவர் யாரு, டொனால்ட் ட்ரம்ப். என்ன கட்சி, என்ன பார்க்கணுமாப்பா, அந்த உள்ள உட்கார சொல்லுங்க. இந்த ஃபேனை மட்டும் போட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க, வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, இப்ப ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. சவுத் கொரியா இணையும் எண்ணமில்லை. சவுத் கொரியா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திய வடகொரியா. வடகொரியா சவுத் கொரியா பிரச்சனை இருக்கு. வடகொரியாவோட அதிபர் யாரு, கிம் ஜோங் உன்னன். கிம் ஜோங் உன்னன். தென் கொரியாவோட அதிபர் யாரு, மூன் ஜே இன். மூன் ஜே இன். இதை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர் இருக்கா, ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர் இருக்கு. சோ பங்கு சந்தையில காலை உற்சாகம்னா, காலைனாவே பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ். காலை அப்படின்னு சொன்னாவே ஆப்டிமிஸ்ட். சோ ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட்டா, ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். இதுதான் மனிதநேயம், இதுதான் ஹியூமன் பீயிங், இதான் ஹியூமன் பீயிங் அப்படின்றது. விஜய் வந்து வருத்தப்பட்டிருக்காரு. விஜய் வந்து வருத்தப்பட்டிருக்கிறதால அவருடைய ஜோதிடர் சொல்றாரு, எப்படிடா குளத்தூர்ல முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போனார் அப்படிங்கிறது. வாங்கப்பா. சோ இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கை இன்று முதல் விண்ணப்பமா கவர்மெண்ட் காலேஜஸ்ல 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு வரவேற்கத்தக்கது. தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ஆர் ரங்கசாமி இவர் தான் புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பார்க்கணும்ல. சோ நேத்தி பார்த்த ஸ்டேட் அஸ்ஸாம். அஸ்ஸாம் பார்த்துட்டோம், அந்தமான் நிக்கோபர் பார்த்துட்டோமா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அருணாச்சல் பிரதேஷ். யார் பார்க்கலாம், அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கறத பார்க்கலாம். அருணாச்சல் பிரதேஷ் எழுதிக்கங்க. சோ இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கறத